தமிழ் சத்தம் உறவுகள் அனைவருக்கும் இன்றைக்கு நான் உங்களுக்கு இயற்கையை காட்ட போகிறேன். அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்களையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். சரியா? அதாவது பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு வானத்தில் ஒரு கோடு காட்ட போகிறேன். முதல் கட்டமாக பாருங்கள், வானத்தில் ஒரு கோடு விளங்குதா? இந்தா எப்படி இருக்குது? நல்லா இருக்குது தானே? சரி, அடுத்ததாக சூரியன் மறையும் போது இருக்கிற நிறத்தை காட்ட போகிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? அந்த பனைமரத்தோட அந்த சூரியன் மறைஞ்சி போகிற அந்த கட்டம் இருக்குது தானே, அது அப்படி ஒரு அந்த என்ன சொல்கிறது, அப்படி ரசிக்கலாம். இப்படி இப்படி தொலைபேசியில் காட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை இப்படி தனியாக எடுத்து காட்டும்போது தான் கொஞ்சம் அதை விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். விளங்குதா? அப்படி ஒரு விளக்கம் இருக்குது. அடுத்ததாக இன்னொன்று இருக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்கள். 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு யாருக்குமே இந்த செடியை பற்றி தெரியாது. சரியா? இதுக்கு பேர் வந்துட்டு எருக்கிலை. இதில் நாங்கள் முதல்ல எப்படி தெரியுமா விளையாடுவோம்? இந்த இருக்கிற இது இருக்குது தானே, இப்படி இருக்கும்போது அப்படி ஒரு அடி, அப்படி ஒரு அடி. விளங்குதா? சத்தம் கேட்குதா? இங்கே பாரு, இதெல்லாம் விளையாட்டு. ஆரம்ப காலத்தில் நாங்கள் விளையாடின விளையாட்டுங்க. அப்படி அடித்தோன்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்துக்காக வேண்டி இதை அடித்து விளையாடுறது. இங்கே இந்த இப்படி ஒரு மொட்டை எடுத்து கேட்குதா, இப்படி அடித்து விளையாடுவோம். இந்த அனுபவம் யாருக்காவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கட்டாயமாக சொல்லுங்கள். சரி, எருக்கில் இருக்குது தானே, அதனுடைய இன்னும் ஒரு தன்மை இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த நின்று வேலை செய்கிற பணிப்பெண்கள் இருப்பாங்க வெளிநாடுகளில் வந்துட்டு, அதிகமாக நின்று வேலை செய்கிறவங்களுக்கு இந்த கால் வீக்கம், கால் வருத்தம், அந்த நோவெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், செங்கல் இருக்குது தானே, செங்கலில் சுடணும். நெருப்பில் சுட்டு அதுக்கு பிறகு இந்த இலை இருக்குது தானே, இந்த இலையை பாதத்தில் வச்சு அந்த அந்த கல்லுக்கு மேலே வச்சு என்ன செய்யணும் சொன்னால், செங்கலுக்கு மேலே வச்சு என்ன செய்யணும் சொன்னால், காலை அழுத்தி பிடிச்சி ஒரு கிழமையில் 2 தடவை இந்த மாதிரி செய்து வரும்போது காலில் இருக்கிற வருத்தம் குறைகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. எனவே இந்த மாதிரியான மருத்துவ குணங்கள் வந்துட்டு அந்த எருக்கிலையில் இருக்குது. அதாவது அந்த வருத்தத்தை எரிச்சு விடக்கூடிய ஒரு இலை தான் அந்த எருக்கிலை. விளங்கிட்டா? சரி, இதை பார்க்குறவங்க இப்போ சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால், அடுத்ததாக அதை சொல்லி இதை சொல்லி கடைசியாக எருக்கிலை இலையில் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை. மக்கள், தமிழ் சத்த உறவுகள் இருக்கிறீங்க தானே, உங்களுக்கான ஒரு வினோதத்துக்காகத்தான் இந்த தொலைபேசியில் எத்தனையோ விஷயங்களை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. எனவே அந்த கட்டத்தில் வந்துட்டு இப்படி பழைய நினைவுகளை உங்களோட மனசுக்குள்ளே இருந்து எழ வைக்கணுன்றதுக்காக வேண்டியும், அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்குது. அதாவது கொரோனாவால் உயிரிழந்த உறவுகள் அடக்கப்பட்ட இடம் நிறைய பேர் வந்துட்டு அது தெரியாமலே இருப்பாங்க. அப்போ அந்த இடத்தையும் ஒருக்கா காட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான், ஒரு கருத்தோடு தான் நான் என்ன செய்கிறேன், அடுத்த இடத்துக்கு போகிறேன். இந்த இடையெல்லாம் பார்த்தீங்களா இருந்தால் எருக்கில் வந்துட்டு பரவலாக காணப்படுது. இந்த எருக்கிலையில் இன்னொரு விளக்கம் இருக்குது. என்ன தெரியுமா? இந்த எருக்கில் இருக்குது தானே, இது வந்து நாவல் நிறத்தில், ஊதா நிறத்தில் தான் இந்த பூ இருக்குது. பார்த்தீங்களா? ஊதா நிறத்தில் இந்த பூ இருக்குது. ஆனால் இதில் வெள்ளை நிறத்தில் பூக்கிற பூ உள்ள எருக்கில் இருக்குது. அது வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்துவாங்க. அதாவது நல்ல பாம்பு கடித்தவங்களோட அந்த விஷம் இருக்குது, அந்த விஷம் வந்துட்டு மிக அகோரமாக இருக்கும். அந்த விஷத்தை இறக்குறதுக்காக வேண்டி அந்த வெள்ளை எருக்கில் இருக்குது தானே, அது மருத்துவத்துக்கு பயன்படுத்துவாங்க. சரி, அதோட ஒரு வழியாக சூரியனும் என்ன செஞ்சிட்டுது, மறைஞ்சு போயிட்டுது. சரி, இப்போ நாங்கள் இந்த கொரோனாவால் உயிரிழந்தவர்கள் அடக்கப்பட்ட அந்த அந்த இடங்களை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அதை காட்ட போகிறோம். சரி, இப்போ நாங்கள் அந்த அடக்க ஸ்தலத்துக்கு வந்திருக்கிறோம். பார்த்தீங்களா இருந்தால் இங்கே பாருங்கள், இந்த எல்லா இடத்துலையும் இப்படி கல்லுக்கல்லாக தெரியுதா, அந்த அடையாளம் தெரியுதா? இந்த இடத்துல தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு இந்துக்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, பௌத்தர்கள் இருக்கிறாங்க, வெளிநாட்டவர்கள் இருக்கிறாங்க. அப்படி 5 விதமான இனங்கள் ஒரே இடத்துல உறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த இடம். இதில் வந்துட்டு இந்த இனம், மதம், மொழி எதுவுமே பார்க்க முடியாது. ஒரே பூமிக்குள்ளே கொண்டு வந்து என்ன செஞ்சுருக்குது, எல்லோரையும் அடக்கம் செய்யப்பட்டிருக்குது. இதில் கவலைக்குரிய விடயம், இதில் குப்பை இருக்கிறது மட்டும்தான். இதை ஏற்கனவே ஒதுக்க சொல்லி நாம் ஏற்கனவே போராட்டமெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அவங்க ஒதுக்கித்தாரன்னு சொல்லியிருக்கிறாங்க, இந்த குப்பையெல்லாம் இல்லாமலே ஆக்கித்தாரன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கனவு நனவாகணும் அப்படின்னு நான் வேண்டிக் கொள்கிறேங்க. பாருங்கள், இந்த எல்லா இடத்தையும் குப்பை இருக்குது தானே, இந்த குப்பையெல்லாம் அகற்றி தாரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்ததாக இந்த இருக்குது இந்த இடம் தான் அந்த என்னது, அந்த அடக்கம் செய்யப்பட்ட இடங்கள் தான் இந்த இடங்கள். விளங்குது அவங்களுக்கு? இப்படியாப்பட்ட இடங்கள். இதில் இன்னும் ஒரு பெருமையான விஷயம் என்னென்னு சொன்னால், இலங்கையில் பல இடங்கள் வந்துட்டு இது இப்படி அடக்கம் செய்யக்கூடிய பல இடங்கள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு இஸ்லாமிய
சமூகம் வாழக்கூடிய ஒரு இடமான இந்த மஜ்மா மேற்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூடு பத்தின சேனை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு. இந்த இடத்துல தான் இடம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெருந்தன்மையோட இந்த மக்கள் வந்துட்டு இடம் கொடுத்தது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஒவ்வொரு இடங்கள்லையும் இயலாதுன்னு மறுத்திருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல அப்படியாப்பட்ட ஒரு இடத்தை கொடுத்தது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம். எனவே அதுக்கு பாராட்டுகளை தெரிவித்து கொள்ளணும் இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும். இதுக்கு பாடுபட்ட அனைவருக்குமே நன்றிகளை தெரிவித்து கொள்ள வேணும். பார்த்தீங்க இப்படி இருக்குது. சரி, அதை அடுத்ததாக பார்த்தீங்களா இருந்தால் இங்கே வந்துட்டு அந்த பிரார்த்தனை செய்கிறதுக்காக வேண்டி தொழுறதுக்காக வேண்டி இங்கே இடம் ஒன்று செய்து வச்சுருக்கிறாங்க. அதே போன்று இங்கே பிரார்த்தனை செய்ய வாரவங்க இதை வந்து வழிபட வாரவங்கள் எல்லாம் இங்கே இருந்து சாப்பிட்றதுக்காக வேண்டி எல்லாம் இங்கே இந்த மேசையெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்களா, இந்த இருக்குது இந்த மேசையெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த கல்லால் மேசையை போட்டு வச்சுருக்குறாங்க. எனவே நீங்களும் வந்தீங்களா இருந்தால் இங்கே வந்துட்டு இளைப்பாறிட்டு உணவுகள் எதுவும் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டுட்டு இப்படி போகலாம். அந்த மாதிரி இருக்குது. இதில் ஒரே ஒரு குறைபாடு தான், இப்படியாப்பட்ட ஒரு என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் ஒரு மதிக்க வேண்டிய ஒரு இடம் இது. இப்படியாப்பட்ட ஒரு இடத்துல வந்துட்டு பக்கத்தில் அந்த குப்பை இருக்கிறது தான் ஒரு அவமரியாதை மாதிரி எனக்கு தோணுச்சு. எனவே அந்த காரணத்தினால இந்த மக்களுடைய இந்த அடக்கப்பட்ட இடங்களுக்கு இந்த நாய்களும் கழுகுகளும் இந்த குப்பைகளை கொண்டு வந்து போடுறதுனால இதை அவமதிக்கிற மாதிரி எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் ஒன்று இருந்துச்சு. அந்த வருத்தத்தின் காரணமாக பாதைகளில் இறங்கி நான் அதை கேட்டேன், அதிகாரிகள்கிட்ட கேட்டேன். அவங்களும் முடிவு எடுத்திருக்கிறாங்க, நல்ல முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. எதிர்காலத்தில் இந்த குப்பையே இல்லாமலாக்கி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசாங்கமும் அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறதாக எனக்கு சொல்லியிருந்தாங்க. எனவே அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம். எனவே என்ன சொல்கிறது, இதெல்லாம் இல்லாமலாக்கி தரதுக்காக அதிகாரிகள் கதைச்சிருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க. எனவே அதெல்லாம் ஒதுக்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போவும் பார்த்தீங்களா இருந்தால் இந்த இந்த பாதை இருக்குதானே, இந்த பாதை ஓரம் வரைக்கும் இந்த குப்பை இருந்துச்சு. இப்போது அந்த பாறை ஊர்தி இயந்திரங்களை பயன்படுத்தி கொஞ்சம் அந்த குப்பைகளை தள்ளி வச்சுருக்கிறாங்க, வழங்குதா, ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. அதாவது இந்த பாதையோடு சேராமல் அப்படியே ஒதுக்கி கொஞ்சம் தூரம் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே பார்க்குறது கூட ரொம்ப மிக்க அருவருப்பாகவே இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஒரு அளவு நல்லா இருக்குது அப்படின்றது பாராட்டத்தக்க ஒரு விடயம். என்னென்னா கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் குமிச்சு வச்சுருக்கிறாங்க, இல்லாட்டி பரவலாக எல்லா இடத்துலையுமே கிடந்துச்சுது. இப்போ உள்ள விளக்கம் என்னென்னு சொன்னால், இதை மிக விரைவில் இதை சுத்தம் செய்யலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இது இன்னும் யானைகளாலேயும் இந்த கழுகு நாய்களாலேயும் இழுக்கப்பட்டு இந்த மாதிரியான அடக்கஸ்தலங்களுக்கு கொண்டு போய் போடக்கூடிய இந்த இப்போவே போட்டுட்டு தான் இருக்குது. அந்த மாதிரியான விளக்கங்கள் இருக்கும். அதனால் அதிகாரிகள் இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம். சரி, அடுத்ததாக பார்த்தீங்களா இருந்தால் இதை சுற்றிலும் வந்துட்டு வேளாண்மை செய்வாங்க. அந்த வேளாண்மையின் மூலமாக அதாவது என்ன சொல்கிறது, நெல் பயிரிடுவாங்க. இந்த நெல் பயிரிடுவதன் மூலமாக வந்து பார்த்தீங்களா இருந்தால் 2 தரத்தில் செய்வாங்க. அதாவது மாரி காலம் இருக்குது தானே, அதிகமாக மழை பெய்யக்கூடிய காலங்களில் வந்துட்டு இதை பயன்படுத்துவாங்க. அதோட கோடை காலங்கள்லேயும் ஒரு தடவை செய்வாங்க. கோடை காலங்களில் வந்துட்டு தண்ணி எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் 2 முறை வந்துட்டு விவசாயம் செய்வாங்க. அப்படி விவசாய பூமி பறந்து காணப்படுகின்ற ஒரு இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துக்கு நிறைய பேர் இந்த பாசிக்கூடா அந்த இடம் இந்த இடம் எல்லா இடத்தையும் சுற்றி திரிகிறீங்க. நிச்சயமாக இந்த காணொளி பார்க்குறவங்க வந்துட்டு இந்த மஜ்மா நகர் அல்லது இந்த சூடு பத்தின சேனை அப்படின்ற இந்த இடத்துக்கும் நிச்சயமாக வாங்க. தமிழ் சத்தமும் இந்த பகுதியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கட்டாயமாக வந்து இங்கே யார்கிட்ட கேட்டாலும் எல்லாருக்குமே தெரியும் எங்கே இருக்கிறேன் அப்படின்ற சொல்லுவாங்க. வந்து கேட்டு பாருங்கள். மற்றது அவ்வளோதான், வேறொரு விளக்கமும் இல்லை. எனவே இதை காட்டுறதுக்காகத்தான், இந்த இயற்கையை காட்டுறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த காணொலியை பதிவு செஞ்சேன். சரி, உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருக்குமா இருந்தால் நிச்சயமாக சொல்லுங்கள். என்னென்ன விளக்கம் அப்படின்னு சொல்லுங்கள். ஆரம்ப காலத்தில் இந்த இடத்துல தான் அந்த தொழுகை செய்கிறதுக்காக வேண்டி அந்த கழுவுறதுக்கெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல தொழுவுறதுக்கான இடமெல்லாம் கட்டியிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் இல்லாமாக்கிட்டாங்க. இப்போ இங்கே ஒரு கட்டிடம் கட்டப்பட்ட காரணத்துக்காக வேண்டி இதெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. அடுத்தது கிணறுண்டு கட்டியிருந்தாங்க, பொது கிணறுண்டு. அந்த கிணறையும் காட்டுறேன்னு பாருங்கள். இந்த இருக்குது கிணறு, இந்த இருக்குது, இதுதான் அந்த கிணறு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது, இப்படி கிணறாக இருக்குது. இந்த கிணறும் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. எனவே இப்படியாப்பட்ட வளங்களை எல்லாம் மக்களுக்காக பயன்படுத்துறதுக்கு ஏற்பாடுகள் செய்து கொடுத்தா நல்லா இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. குறை சொல்கிறதுக்கு இல்லாமல் இல்லை இந்த காணொளி. மக்களுக்கு இந்த இடங்களெல்லாம் காட்டுறதுக்காக தான் இந்த காணொளி. சரியா? அடுத்தது
வேறு என்ன, அவ்வளோதான். சரி, நன்றி.